Question number 1. Which arrow best shows the position of 11 divided by 3 on the number line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 11 டிவைடட் பை 3 ஐ மிக சரியாக காட்டும் அம்புக்குறி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து -4க்கும் -3க்கும் இடையில இருக்குது. அண்ட் 2க்கு 3க்கு இடையில பி பொசிஷன் இருக்குது. 3க்கு 4க்கு இடையில நியர்பை 3.5 அங்கே அதுக்கிட்ட ஒரு சி இருக்குது. அதை தாண்டி டி இருக்குது. அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க பொசிஷன். இதில் எது வந்து இதுக்கு 11/3க்கு 11/3 பொசிஷனை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11/3ன்னு இருக்குது. நம்ம வந்து எக்ஸாக்டாக இங்கே இருக்குது 3, 4. ஸோ 3.4, 3.5 அப்படின்னா கூட நம்ம எக்ஸாக்டாக இது பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. 11/3ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ 11/3 வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 3யை வந்து நம்ம அவுட் சைட் போடுவோம், 11 வந்து இன்சைட் போடுவோம். ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் 3 × 3 9, ரிமைனிங் 2 கிடைக்கும். ஸோ இங்கே பாசிபிள் இல்லை, ரிமைண்டர் 2 வந்துருச்சு. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறேன். 0 ஆட் பண்ணேன், எனக்கு இங்கே 20 இருக்குது. 6 × 3 18. ஸோ 18ல் ரிமைனிங் 2. ஸோ அகெயின் 0 ஆட் பண்ணுறேன். ஒன் டைம் பாயிண்ட் வச்சு ஆட் பண்ணிட்டோம்னா திரும்பி நம்ம எவ்வளோ டைம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 20 ஆட் பண்ணுறேன். ஸோ 6 × 3 18, ரிமைனிங் 2 வருது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ 3.66 அதுக்கப்புறம் வர்றது வந்து 5 அண்ட் 5 அண்ட் அபோவாக இருந்தால் நம்ம 1 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 6.667ன்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ 6.667ங்கிறது இது வந்து 3.5ன்னு எடுத்துக்கிட்டாலும் இது 3.66ஆக இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ அப்வியஸ்லி பாயிண்ட் டி தான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறதா இருக்கும். இது நெகட்டிவ் வேல்யூவாக போயிடுச்சு. ஸோ இது கிடையாது. இது 2க்கு 3க்கு இடையில இருக்குது. ஸோ பியும் சான்ஸ் கிடையாது. ஸோ சான்ஸ் என்ன, சியாக இருக்கலாம் இல்லை டியாக இருக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, 3.6 கிடச்சிருக்கு. ஸோ 3.6ங்கும் போது டி வரத்தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 3.667 ஆப்ஷன் டி அதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?